கிறிஸ்துவுக்குள் பிரியமானோர்களே, இந்த அருமையான நாளிலும் 1 சாமுவேல் 3வது அதிகாரம் 19வது வார்த்தையின் மூலம் இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட பேச விரும்புகிறார். சாமுவேல் வளர்ந்தான், கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். அவர் தம்முடைய எல்லா வார்த்தைகளிலும் ஒன்றை ஆகிலும் தரையிலே விழுந்து போக விடவில்லை. சாமுவேலோடு கூட கர்த்தர் இருந்து அவனுக்கு அருளின ஒரு வார்த்தை கூட தவறி போகாம தரையில விழுந்து விடாம எல்லாவற்றையும் தேவன் நிறைவேற்றினதற்கான காரணத்தை குறித்து ஆராய்ந்து பார்ப்போமே. ஆனால் சாமுவேல் தேவாலயத்துக்குள் தங்கியிருக்கும் போது தேவ சத்தத்தை அறிந்து சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்று சொல்லி தன்னை முற்றிலுமாய் அர்ப்பணித்ததினால தேவ சத்தத்தை அறிந்து அதன்படி செய்ய கவனமாக இருக்க தன்னை ஒப்பு கொடுத்தது நிமித்தமாக சாமுவேலுக்கு தேவன் அருளின ஒவ்வொரு வார்த்தைகளையும் தேவன் நிறைவேற்றி முடித்தார். தான் முதல் பேர்சபா வரைக்கும் தேவனுடைய தீர்க்கதரிசி என்று சொல்லி சாமுவேலை தேவன் உயர்த்தி வைத்தார். சாமுவேலோட குடும்பம் ஆலயத்துக்குள்ளே போக முடியாது, ஆனால் தேவாலயத்திலே தங்கியிருந்து ராஜாக்களை அபிஷேகம் பண்ணுகிற கிருபையை சாமுவேலுக்கு தேவன் அருளிச்சதற்கான காரணம் சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்று சொல்லி தேவ சத்தத்தை அறிந்து தேவ சித்தம் செய்ய தன்னை ஒப்பு கொடுத்தது நிமித்தமாக கர்த்தர் கொடுத்த ஒரு வார்த்தை கூட தரையில் விழுந்து விடாதபடிக்கு தேவன் எல்லா வார்த்தைகளையும் நிறைவேற்றி முடித்து சாமுவேலை கனப்படுத்தினார். நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் கொடுத்திருக்கிற ஒவ்வொரு வாக்கு தத்தங்களையும் வார்த்தைகளை நிறைவேற்றுவதற்கு தேவனாகிய கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம் அவருடைய வார்த்தையை கவனித்து கேட்கிறவளாய் மாத்திரமல்ல, வார்த்தையை அறிந்து அதன்படி செய்ய கவனமாக இருக்க நம்ம ஒப்புக் கொடுக்கும் போது ஆண்டவரே சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்று சொல்லி முற்றிலுமாய் நம்மை தாழ்த்தும் போது தேவனாகிய கர்த்தர் நமக்கு அருளி செய்திருக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளையும் வாக்கு தத்தங்களையும் நிறைவேற்றி முடித்து ஒன்றும் தரையில் விழுந்து விடாதபடிக்கு எல்லாவற்றையும் தேவனாகிய கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை நிறைவேற்றி முடித்து நம்மையும் சாட்சியாக நிறுத்த அவர் உண்மையும் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். இந்த வார்த்தையை விசுவாசித்து நாமும் தேவ சமூகத்தில் ஒப்புக் கொடுப்போமா? நல்ல தகப்பனே, இந்த அருமையான காலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். சாமுவேலுக்கு சொன்ன ஒரு வார்த்தை கூட தரையில் விழுந்து போக விடாதபடிக்கு எல்லாவற்றையும் நிறைவேற்றி முடித்தது போல எங்கள் வாழ்க்கையிலும் சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்று சொல்லி எல்லா கர்த்தருடைய சத்தத்துக்கும் செவி கொடுத்து கர்த்தருடைய வார்த்தையின்படி நடப்பதற்கு அர்ப்பணித்திருக்க ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலும் தேவன் அருளிச்சிருக்கிற வாக்கு தத்தங்களையும் வார்த்தை நிறைவேற்றி முடித்து ஒன்றும் தரையில் விழுந்து விடாதபடிக்கு தேவன் சாட்சியாக நிறுத்த வேண்டுமாய் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமேன்.